பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் பவுலுக்காக இந்த வார்த்தை கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிச்சோம் என்றால், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நமக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை நம்ம போய் பேசினா ஏதாவது தப்பாயிடுமோ, இல்லை நமக்கு விரோதமாக இவங்கெல்லாம் நிற்கிறாங்களே, நமக்கு ஏதாவது இவங்க தீங்கு செய்வாங்களோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். ஸோ இந்த நாளில் கர்த்தர் பவுலுக்கு சொல்லுவார். எப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறார்னா, பவுல் அநேகருக்கு மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது விசேஷமாக யூதர்களுக்கு மத்தியில் அவர் பண்ணிட்டு இருப்பார். அப்பொழுது அவர்கள் எதிர்ப்பாங்க, இவரை எப்படியாவது இவரை சாகடிச்சணும், இவரை விட்டுறக்கூடாதுன்னுட்டு. அதற்கு மத்தியில தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே சொல்றார், மனுஷங்க உனக்கு முன்பாக எதிர்த்து வருவாங்க, அவங்க உனக்கு எதிராகவே செயல்படுவாங்க, ஆனா நீ அதற்கெல்லாம் எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், யோசுவாவுக்கு இவ்விதமா கர்த்தர் சொல்லுவார். பயந்துகிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி மோசே மரித்து போயிட்டார், அடுத்து இந்த ஜனங்களை நடத்தணுமே, இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி நடத்துவது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பயத்தோட காணப்படும் போது தான் கர்த்தர் சொல்லுவாரு, யோசுவாவே நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார். என்ன வார்த்தை சொல்லுமா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன், மோசே கூட இருந்தது போலவே நான் உன் கூட இருப்பேன். அப்போ ஆண்டவர் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை கொடுக்குறாருன்னா, ஸோ தேவனை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உண்டு. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் பயமா இருக்கு, நான் எப்படி வாழ போறேன், எப்படி இதை நடத்த போறேன், எப்படி நான் அடுத்த காரியத்தை முடிக்க போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் எப்படி நான் செய்ய போறேன், சில விதமான டிஸ்டர்பன்ஸும் பயமும் நம்மளுடைய லைஃப்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஸோ யோசுவாவை பார்த்து சொல்லும்போது கூட, யோசுவாவே நீ போன்னு சொல்லும்போது அவன் கடந்து சென்று அந்த ஜனங்களுக்கு தலைவனாக அதை நேர்த்தியா அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் வருகிற இடர்கள் என்னவனா இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை நோக்கி திரும்பும் போது, தேவனை நோக்கி நீ காத்திருக்கும் போது, ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, நிச்சயமா கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். நீ பின்னிட்டு மட்டும் போயிடாத, ஐயோ இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, நமக்கு இதெல்லாம் வேணாம், நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காத. நீ கடந்து போ, கர்த்தருடைய நாமத்தில் போ, நீ நல்ல ஜபத்தோட கடந்து போ. அதுதான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு. ராத்திரியிலே பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ தைரியமாய் போய் பேசு, நான் யாரும் உன்மேல் கை போடாதபடிக்கு நான் உன் கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்பு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறவராக, ஒருவருக்கு முன்பதாக நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். பாருங்க, பவுலுக்கு ஒரு வேளை ராத்திரில பயம் இருந்திருக்கலாம், என்னடா அப்படின்னுட்டு. ஏன்னா 6வது வசனத்துல பார்த்தோம்னா, எதிர்த்தார்கள், தூஷித்தார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்போ பயங்கரமா பேசியிருப்பாங்க, பாரு உன்னை ராத்திரி விட மாட்டோம், எப்படியாவது பண்ணிடுறேன் பாரு, நீ ஏதாவது ஆகதான் போற பாரு, நீ ஏதாவது பயங்கரமா தூஷிக்கும் போது தான் அவர் அந்த இடத்த விட்டு உதறி விட்டுட்டு அவர் வராரு. ஸோ அப்போ எல்லா எதிர்ப்பின் சத்தத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் பார்த்து தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எங்கெல்லாம் என்ன பேசணும்னு நினைக்கிறியோ போய் நீ தைரியமா பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். அவங்க பேச்சுக்கு நீ பயப்படாத. அவங்க இப்படிதான் எதிராய் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகள் வருவது உண்டு. ஒவ்வொரு வீட்டுகளிலோ, ஒவ்வொரு குடும்பத்திலோ, இல்லை நண்பர்கள் மத்தியிலோ ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் எல்லாத்துக்கும் பயந்து ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே நம்ம வாழ முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றேன், நீ பயப்படாம பேசு, மௌனமாயிராத, நீ போ, நீ தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறேன், யாரும் உன் மேல கை போட முடியாது என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஸோ ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு சொன்ன வார்த்தை, ஸோ அவன் அமைதலாய் படுத்து உறங்கும் போது, அமைதலாய் இருக்கும்போது கர்த்தர் வார்த்தை வருது. இப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்க, நீங்க அமைதலாய் இருக்கும்போதே கர்த்தருடைய வார்த்தை உங்க மத்தியில வந்திருக்கு. நீ பயப்படாம போமா, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசேவோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், பவுலோடு இருந்தவர், அடியனோடு இருந்தவர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். ஒருவரும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கவும் முடியாது, கை போடவும் முடியாது. ஆமென். இப்போதும் அடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே, பிசாசானவன் மந்திரத்தோட ஆண்டவரே மாய்மாலம் பண்ணிக்கொண்டு இந்த பிள்ளைகளிடத்துல வரலாம். எல்லா விதமான கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். வாயின் வார்த்தைகளை சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். குடும்பத்தை பத்திரப்படுத்தும், பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், சூழ்ந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். கர்த்தர் கூட விசேஷமாக எந்த
வியாதியோ பலவீனமோ ஆண்டவரே அப்பா இன்ஃபெக்ஷனோ ஜுரமோ இராதபடிக்கு ஆண்டவரே பூரண சுகத்தினால இடைக்கட்டும். எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.